முழுவதும் நான் சென்று வருகின்றேன். எங்கு சென்றாலும் என் தம்பிகளும் என் தங்கைகளும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கிலே என்னை அன்போடு வரவேற்று, ஐயா நீங்கள் தைரியமாக செல்லுங்கள், உங்கள் பின்னால் நாங்கள் இருக்கின்றோம், இந்த மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று ஒவ்வொரு இடத்திலும் ஆயிரக்கணக்கான தம்பிகளும் தங்கைகளும் உற்சாகப்படுத்துகிறார்கள். காரணம், இந்த திமுக ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, எல்லாவற்றிற்கு மேல் நமக்கு உணவளிக்கின்ற சோறு போடுகின்ற விவசாயிகளுக்கு எதிரான ஒரு ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி, திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்திலே நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும், ஒன்று கூட வேண்டும். போதும், இவர்கள் ஆண்டது போதும், உழவர்கள் மாண்டது போதும். இங்கே மேடையிலே பேசினார்கள் விவசாயிகள், நெசவாளர்கள், பெண்கள், அரசு ஊழியர்கள் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். அத்துணை பேரும் திமுக ஆட்சி மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள், ஆத்திரத்தில் இருக்கின்றார்கள். ஆட்சி செய்வதற்கு தகுதியற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, வீட்டுக்கு போங்கள், உங்களுக்கு தகுதி கிடையாது, தமிழ்நாட்டை ஆள்வதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. தமிழக மக்களே, உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது, கடந்த தேர்தலிலே நீங்கள் மிகப்பெரிய தவறை செய்தீர்கள். இந்த திமுகவை நீங்கள் ஆட்சியில் அமர்த்தினீர்கள். அது மட்டுமல்ல, சிந்தித்து பாருங்கள் தமிழக மக்களை, கடந்த 3 தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தல் திமுகவை வெற்றி பெற வைத்தீர்கள். தமிழகம் புதுவை 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் 39 தொகுதியில் வெற்றி பெற வைத்தீர்கள். அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தல் 2021 தேர்தலில் திமுகவை ஆட்சியில் அமர்த்தினீர்கள். எவ்வளவு பெரிய தவறு. அதற்கு பிறகு வந்த தேர்தல், மீண்டும் நாடாளுமன்ற தேர்தல் 2024 40க்கு 40 கொடுத்தீர்களே. 3 தேர்தல்களில் திமுகவுக்கு வாக்களித்த தமிழக மக்கள், உங்களுக்கு கிடைத்தது என்ன? மிகப்பெரிய ஏமாற்றம் தானே. இன்று தமிழ்நாட்டினுடைய அவல நிலை, மோசமான ஒரு நிலை. அதிலும் இந்த மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம், அண்ணாமலையார் இருக்கின்ற இந்த அண்ணாமலையார். ஆனாலும் உங்களுக்கு விடிவு வரவில்லையே, உங்களுக்கு விடிவு வரவில்லையே. இந்த மாவட்டத்திலே ஒரு குறுநில மன்னர், ஏழுமலை வஜ்ரவேலு, ஏழுமலை வஜ்ரவேலு, அவர் தான்ப்பா ஏவாவேலு. ஏழுமலை வஜ்ரவேலு என்கின்ற ஏவாவேலு. இவர் ஒரு நபர், ஒரு தனி நபர். இவருடைய ஆதிக்கம் சாதாரண ஆதிக்கம் கிடையாது. இவர் எல்லா கட்சியிலும் இருந்து இன்று திமுகவிலே இங்கே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். திமுகவில் முதலமைச்சர். காரணம் என்ன? டப்பு, மணி, எவ்வளவுதான். இதை வைத்து என்ன பண்ண போறாரு? அதாவது இங்கே மேல்மா விவசாயிகள் இங்கே வந்தார்கள். அதாவது இன்னைக்கு விவசாயிகள் எங்கே பாதிக்கப்பட்டார்களோ அங்கே முதல் அங்கே சென்று குரல் கொடுப்பது பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த அடிப்படையில் மேல்மா அங்கே பகுதியில் பக்கத்தில் சிப்காட், இந்த செய்யார் சிப்காட் வளாகம் அலகு 1 800 ஏக்கரிலே சிப்காட் அலகு 1, அலகு 2